السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا، والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم، واتبعوه لعلكم تهتدون. وفي آية: لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: عليكم بسنتي وسنة الخلفاء الراشدين من بعدي. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும், இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கிக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, உலகத்தில் தன்னை பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தை பெற்றவர்கள் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை தவிர உலகத்தில் வேறு யாரும் அப்படி இருக்க இயலாது. ஏன் என்று சொன்னால், உலகத்தில் வந்த நபிமார்களில் எந்த நபியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், உலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்களில் எந்த நபிமார்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இப்படிப்பட்ட பின்பற்றுபவர்களை கொண்ட ஒரு சமுதாயத்தை தான் பெற்றதாக வரலாறு எந்த நபிக்கும் கிடையாது, எந்த மனிதர்களுக்கும் கிடையாது. அவ்வளவு மகத்தான பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றார். குர்ஆன் சொல்லும் வத்தபிஊஹு லஅல்லகும் தஹ்ததூன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், நேரான பாதையை அடைவீர்கள் என்று குர்ஆன் சொல்லும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அலைக்கும் பி சுன்னதி, நீங்கள் என்னை பின்பற்றும் காலம் எல்லாம், வசுன்னதி குலஃபாய் ராஷிதீன், எனக்கு பின்னால் நேரான வழியை பெற்ற கலீஃபாக்களை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் நேரான பாதையிலேயே நீங்கள் இருப்பீர்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே ஒன்றை உங்களின் சிந்தனைக்கு ஞாபகப்படுத்துவது. குர்ஆனுடைய விரிவுரையாளர்களில் ஆக தலை சிறந்தவர்களான ஹஜ்ரத் சய்யிதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி தருவார்கள், அல்லாஹ்வால் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வால் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவர்களை கொண்டு பின்பற்றியவர்கள்
6,00,000 பேர்கள் என்கிறார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அதே போல இந்த பூமியில் 950 வருடம் வாழ்ந்தவர்கள் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் வாழ்ந்தார்கள் இந்த பூமியில். அவர்களை கொண்டு பின்பற்றியவர்கள் வெறும் 80 பேர்கள் என்கிறார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இங்கே ரசூல் ஒரு செய்தியை சொல்லி தருவார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு செய்தியை சொல்லி தருவார். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், லவ் அன்ன மூஸா இப்னு இம்ரான் கான ஹய்யன், சையதுனா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுது உயிரோடு இருந்தாலும் ஹயாத்தாக வாழ்ந்தால் மா வஸஅஹு இல்லா அய்யத்தபியானி, அவர்களும் கூட என்னைத்தான் பின்பற்றுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே இன்னொரு செய்தியையும் இப்படி சொன்னார்கள். ஃபஇன்ன ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹீன யன்ஸிலு ஃபி ஆখির ஸமான், இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்தில் வருவார்கள். அவர்கள் வந்தாலும் கூட லா யுஹா இலைஹி பி ஷரியத்தின் ஜதீதா, அவளுக்குன்னு ஒரு புது ஷரியத்தை வழங்கப்படுவதல்ல. இன்ன வஇன்னமா யஹ்குமு பி ஷரியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் கடைசி காலத்தில் வந்தாலும் கூட அவர்கள் கூட என்னைத்தான் பின்பற்றுவார்கள் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய ஃபாலோவர்ஸ்களை, நிறைய பின்பற்றுபவர்களை கொண்ட உன்னதமான ஒரு சமுதாயத்தை பெற்றவர்கள் என்று நம்ம ஆய்வு செய்தால் அது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் அதிலே வெற்றி கண்டவர். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களை பின்பற்றுவதில் உதாரணம் நமக்கு சஹாபிகள் தான் உதாரணம். அவர்களை பின்பற்றுவதில் நமக்கு உதாரணம் சஹாபிகள் தான் உதாரணம். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அவுசானி கலீலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஸலாத்தி, என்னுடைய நேசரான அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 உபதேசம் செய்தார். என்னுடைய நேசரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 3 உபதேசம் செய்தார்கள். அதிலே அவர்கள் முதலாவது சொன்னார்கள், பி சியாமி ஸலாஸத்தி அய்யாமின் மின் குல்லி ஷஹர், ஒவ்வொரு மாசமும் நீங்க 3 நாள் நோன்பு வைங்க. முதலாவது உபதேசம் செய்தாங்க, ஒவ்வொரு மாசமும் நீங்க 3 நாள் நோன்பு வைங்க. இரண்டாவது சொன்னார்கள், ஒரு ரகாத்தில் லுகாவுடைய நேரத்தில் 2 ரகாத் லுகா தொழுவுங்க என்று உபதேசம் செய்தார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வித்ரு தொழுவுங்க. இந்த 3 உபதேசத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லி தந்தார். இப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், லா அதுஹுன்ன ஹத்தா அமூது, லா அதுஹுன்ன ஹத்தா அமூது, நான் மௌத்தா போற வரைக்கும் அவர்கள் செய்த இந்த உபதேசத்தை என்னுடைய வாழ்வாக நான் வாழ்ந்து காட்டினேன். ஒரு நாள் கூட ஒரு அமலை நான் விட்டதில்லை என்கிறார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பின்பற்றுதலை உலகம் யாருடைய வாழ்க்கையிலும் கண்டதில்லை. இப்படிப்பட்ட பின்பற்றுதலை உலகம் யாருடைய வாழ்க்கையிலும் கண்டதில்லை. இன்னைக்கு யாரையாவது யூடியூப் ஃபாலோவர்களை, யூடியூப் வாசிகளை ஒரு ஆள் ஃபாலோ பண்றாங்கன்னா ஒரு காரியத்துல ஃபாலோ பண்ணுவாங்க, அடுத்து அவங்கள விட்டுருவாங்க. அடுத்து ஏதாவது ஒரு நெருக்கடியான நிலை அல்லது அவங்களால ஃபாலோ பண்ண முடியல, வேலையை எடுத்து விட்டுருவாங்க. ஆனா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றியவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஹத்தல் மௌத் வரைக்கும் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களை உலகம் கண்டது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபிகளை போல் ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, எப்படிப்பட்ட பின்பற்றுதலை அவர்கள் பின்பற்றினார்கள் சஹாபிகள்.
இப்படிதான் வரலாற்றில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு சஹாபிகளுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. வரலாற்றில் வாழ்நாள் எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வதுதான் வாழ்க்கையின் லட்சியமாக வாழ்ந்தவர்கள் சஹாபிகள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களை எல்லாம் இங்கே ஒன்று சிந்திக்க சொல்லுது. யாராவது மாற்று மறுத்தவர்கள் நம்மகிட்ட கேட்கிறாங்க, எங்களின் உயிரின் மேலானவர்கள் நீங்க சொல்றீங்களே, அவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை பின்பற்றி வாழ்ந்தது உண்டா, அது ஏதாவது வாழ்க்கை இருக்கிறதா என்று உங்களிடத்தில் கேட்டார். அது குறித்து சொல்வதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னானே. அல்லாஹ் நம்மை பார்த்து சொன்னானே, அவர்களை பற்றி தெரியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அவர்களை முன்மாதிரியாக எடுத்து வாழ முடியும்? எப்படி அவர்களை பின்பற்றி வாழ முடியும்? சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் 63 வருடம், 63 ஆண்டுகள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னவாக இருந்தார்கள் என்றால் உலக முஸ்லிம்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அவர்கள் நின்றது, நடந்தது, படுத்தது, உடுத்தியது, உண்ணியது, குடித்தது, எல்லாவற்றுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரி. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகம் முன்மாதிரியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா, யாராவது இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா இதற்கு முன்னோடியாக இதுல முன்மாதிரி என்ன இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய ஆய்வாகவும் பார்வையாக இருக்கு. உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர்களும் இதற்கு முன்மாதிரி என்ன இருக்கிறது என்று தேடுகிறாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைக்கும் முன்மாதிரி. உங்களுக்கு முன்மாதிரி தேவை, எதுக்கு முன்மாதிரி தேவைப்படுகிறதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் தேடி பெற்றுக் கொள்ளலாம். குடும்பவியல், வியாபாரம், பொருளீட்டல், அரசியல், ஆன்மீகம், சமூகம், பிற சமூகம், பிள்ளைகள் வளர்ப்பு, இப்படி எதற்கு தேவைப்பட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான முன்மாதிரி. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்றார். வேற யாரை பார்த்து அல்லாஹ் சொல்லல, வேற யாரை பார்த்தும் சொல்லல. குர்ஆன்ல ரெண்டு நபிமார்களை பார்த்து சொல்கிறான். ஒன்னாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னான், கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு என்று அல்லாஹ் சொன்னான். இரண்டாவது அல்லாஹ்வின் ரசூலை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை சிறந்த முன்மாதிரியாகவே அவர்கள் வாழ்ந்தார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மாதிரியான முன்மாதிரியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? நீண்ட பட்டியலை சொல்லி தருவார்கள் சாலிஹீன்கள். என்னென்ன மாதிரியெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து நீண்ட பட்டியலை சொல்லி தருகிறார்கள் சாலிஹீன்கள். நேரத்தின் அருமை கருதி ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தி நான் நிறைவுபடுத்துவேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை மானம் என்கிற விஷயத்தில் எல்லை மீறி நடக்கக்கூடிய மனிதர்கள், ஒருவரை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம், செய்திகளை எல்லாம் பரப்பக்கூடிய மனிதர்கள், ஒருவரை பற்றி இல்லாத செய்திகள் எல்லாம் குறை பேசி தெரியக்கூடிய மனிதர்கள், மற்றவர்களை குறை கண்ணோடு பார்க்கக்கூடிய மனிதர்கள் நாளுக்கு நாள் இன்னைக்கு கூடிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு அது இன்னைக்கு சாதாரணமாக தெரியும். மற்றவர்களுடைய குறைகளை பேசி திரிகிறது, மற்றவர்களை ஆராய்கிறது, மற்றவர்களை குறை சொல்லி பார்த்து அதே வேலையா இருக்கிறது. இது இன்னைக்கு சாதாரணமாக தெரிகிறது. இது விஷயத்தில் அல்லாஹ்வின் ரசூலிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் அல்லாஹ் தஆலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து எவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய ஜும்மாவினுடைய செய்தி.
உங்களுடைய நினைவில் ஞாபகம் வைக்க வேண்டும், உங்களுடைய மனசுல பதிய வைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரை ஒரு அற்புதமான செய்தியை அங்கே பதிவு செய்கிறார். ஒரு அற்புதமான செய்தியை அங்கே பதிவு செய்கிறார்கள். நீண்ட செய்தி. அதிலே சொன்னார்கள், ஒரு மூமினுடைய மானம் கண்ணியமானது. ஒரு மூமினுடைய மானம் கண்ணியமானது. மானத்தை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். அவர்களுடைய மானத்தை கெடுத்து விடாதீர்கள். அவர்களை அவமானப்படுத்தி விடாதீர்கள். யாரை குறித்து விமர்சனம் செய்யாதீர்கள். அவருடைய கண்ணியத்தை கெடுக்கும் வகையில் நீங்கள் நடக்காதீர்கள். ஒவ்வொருவருடைய கண்ணியத்தையும் மானத்தையும் அவமானப்படுத்துவதை நான் உங்களுக்கு ஹராமாக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் தங்களுடைய இந்த அற்புதமான செய்தியை பதிவு செய்வார். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹதீஸ்ல பிரபலமான அடிக்கடி கேட்ட ஒரு நிகழ்வு, எல்லாரும் நம்ம அடிக்கடி கேட்டிருக்கிறோம். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நபியினுடைய மனைவி, நபியினுடைய இன்னொரு மனைவியை குறித்து மனைவிகளில் ஒருவரான அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை குறித்து குறை சொல்லி பேசிட்டாங்க. நபிக்கு முன்னாடியே பேசிட்டாங்க, நபியினுடைய முன்னிலையில் பேசுறாங்க. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னாங்க, ஹஸ்புக மின் சஃபியா அன்னஹா கஸீரத்து. உங்களுக்கெல்லாம் சஃபியா தான் சரி வருவாங்க, அந்த குட்டச்சி தான் உங்களுக்கு சரி வருவாங்க அப்படின்னு குறை சொல்லி அவங்கள பேசிட்டாங்க. நபியினுடைய முன்னிலையில நடக்குது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரெண்டு பேரும் நபியினுடைய மனைவி. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியினுடைய மனைவி. சொர்க்கம் முடிவு செய்யப்பட்டவர்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி பெற்றவர்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு குறித்து நீங்கள் வரலாற்றில் தேடி பார்த்தால் அதிக நாட்கள் நோன்பு வைப்பவர்கள். ரசூலுடைய மனைவிமார்களிலேயே குர்ஆனை மனனம் செய்த பாக்கியவதி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மிகப்பெரிய கொடைத்தன்மை உள்ளவர்கள், எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு தடவை தன்னுடைய நபியினுடைய முன்னிலையில இன்னொரு மனைவியை குறித்து குறை சொல்லி பேசிட்டாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் குறை சொல்லி பேசிட்டாங்க. அவங்க உடனே எப்படி சொல்லல, சரிமா இனிமேல் இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்லி இருக்கலாம், ஆனா அப்படி சொல்லல. ரசூல் கண்டித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை கண்டித்தார்கள். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகான முன்மாதிரியை இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ரசூல் கண்டித்தார்கள். எப்படி கண்டித்தார்கள் தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், குறை சொல்லி பேசுவது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, அதனுடைய கடினத்தன்மையையும் கடுமையையும் ரசூல் காட்டினார். சொன்னார்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து, லகத் குல்தி கலிமத்தன், நீ சொன்ன அந்த வார்த்தை இருக்க, இன்னஹா கஸீரத்துன், அவ குட்டச்சி என்று நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, லா முஸிஜத் பிமாஇல் பஹர், கடல்ல கொண்டு போய் கலந்தா லா மஸஜத்துஹு, கடலை கெட்டு போயிடும். குறை பேசி சொன்ன அந்த ஒரு வார்த்தை, குட்டச்சின்னு சொன்ன அந்த வார்த்தைய கடல்ல போய் கலந்தோம்னா கடலே நாசமா போயிடும், தண்ணி அதனுடைய தன்மை எல்லாம் இழந்து விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கண்டித்தார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குறை பேசுவதை குறித்து உலகத்திற்கு எடுத்துச் சொன்னவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனதிலே பதிவு செய்ய வேண்டும். ஒரு மனிதரை பற்றி இல்லாத செய்தியை பரப்பும் போது, ஒருவருடைய மானத்தில் எல்லை மீறி பேசும் பொழுது, தேவையில்லாத செய்திகளை எல்லாம் குறை சொல்லி விமர்சனம் செய்யும் போது நமக்கு என்ன என்று ஒரு முஸ்லிம் வாய் மூடி இருப்பது இருக்கிறது, ரொம்ப ஆபத்தானது. அது கண்டிக்கத்தக்கது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தர். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே தப்பத் யதா அபி லஹப் என்ற ஒரு தனி சூரா இறங்கி, சூரா பூராவும் அபூ லஹபும் அவனுடைய மனைவியை குறித்து இறக்கப்பட்ட சூரா. சென்ற ஜும்மாவில கூட, சென்ற பயான்ல கூட இறக்க அருளப்பட்டதனுடைய ஒரு நிகழ்ச்சியை கூட உங்களுடைய நினைவுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன்.
இப்ப அந்த சூரா இறங்கப்பட்டது. இந்த அபூ லஹபுடைய மக துர்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கிற பெண்மணி, துர்ரா பின்த் அபீ லஹப் என்கிற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு நசீபாக்கி தந்தார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்து வரார். நல்லா கவனிக்கணும், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்து வரார். மதீனாவுக்குள்ள நுழைகிற சமயத்துல மதீனாவில் இருந்த அந்த எல்லையில இருந்த சில பெண்கள் அவர்களை சாடமாடையாக பேசினார். அவர்களை சாடமாடையாக குறை சொல்லி பேசினாங்க. இன்னைக்கு இந்த பொம்பளை, இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு வந்துட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்று மதீனாவுக்கு ஹிஜ்ர செய்து வந்துட்டாங்க. என்ன பிரயோஜனம் இருக்கு? என்ன பலன் இருக்கு? ஒரு பலனும் இல்லை. இவங்க அத்தா இருக்கிறவர வாழ்நாள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரியாவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தார். இவங்க அம்மா சொல்லவே தேவையில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல முடியாத தொல்லைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தோம் என்று அவங்களுடைய அத்தாவையும் அம்மாவையும் குறை சொல்லி இவங்களோடு ஒப்பிட்டு பேசுறாங்க. இவங்க காதுல ஊடுறபடி. அருமையான பெருமக்களே, இதை கேட்ட அந்த அம்மா, அந்த பெண்மணி மனசு உடைஞ்சு போயிட்டாங்க, அழுதுட்டாங்க. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நாயகமே, எங்க அத்தாவும் அம்மாவும் செய்த அந்த தவறுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அத்தாவும் அம்மாவும் செய்த தவறுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க செய்த தப்புக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் தான் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீம் ஆகி அதுவும் மக்காவிலிருந்து ஹிஜ்ர செய்து மதீனாவுக்கு வந்துட்டேனே, இவங்க அவர்களை குறை சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாங்க? அவங்களுடைய குறை சொல்லி என்ன கஷ்டப்படுத்துறாங்கள, விமர்சனம் செய்யறாங்க, என்னுடைய மானத்தை அவங்க அவமானப்படுத்துறாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்ன உடனே, சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முன்மாதிரியை இந்த சமுதாயத்துக்கு கற்றுத்தந்தார். அழகான முன்மாதிரி. அவங்க புரியாம பேசுறாங்கம்மா, அவங்க புரியாம பேசுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுட்டு போமா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கலாம். இல்ல அவங்க சொல்றதுன்னா உண்மைத்தானமா, நடந்ததைத்தானே சொல்றாங்க, குர்ஆன்ல உள்ள அந்த சூராவினுடைய அந்த தஃசீருக்கான விளக்கத்தை தானே அவங்க பேசுறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எதுவுமே சொல்லல, அப்படி எதுவுமே சொல்லல. அப்படி சொல்லல என்பது மாத்திர முன்மாதிரி அல்ல, அதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அதுதான் இந்த முன்மாதிரி, அதுதான் இந்த முன்மாதிரி. மஸ்ஜிது நபவியில வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு மெம்பர்ல மெம்பர் மீறி ஏறினாங்க. ஏறி சொன்னாங்க, யா பால அக்வாம் யூதனூனி ஃபீ நஸபி வ நபி ரஹ்மி, என்னுடைய பரம்பரையை, என்னுடைய உறவினர்களை நோய்ப்படுத்தக்கூடிய சமுதாயமே, உங்களுக்கு என்ன வேணும்? மாபால், உங்களுக்கு என்ன வேணும்? அதா ஒமன் ஆதா ஃபீ நஸபி, என்னுடைய பரம்பரையையோ என்னுடைய உறவினர்களையோ இந்த யாராவது நோய்மைப்படுத்தினார், குறை சொல்லி பேசினார், விமர்சனம் செய்தார், ஃபகத் ஆதானி, அவர்கள் என்னை நோவினப்படுத்துகிறார்கள். ஒமன் ஆதானி, என்னை யார் நோவினைப்படுத்துகிறார்களோ ஃபகத் ஆதானி அல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தினார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய் மூடி இருக்கல, மெம்பர்ல ஏறி பதில் சொன்னார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய குறை தேவையில்லாத குறை, ஒரு மனிதனுடைய மானத்தை அவமானப்படுத்துவது அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம பயப்படும், நம்மளுடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமா நடந்துகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், மூமின்களுடைய கண்ணியம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-வன், மூமின்களே, நீங்கள் யூகங்களை யாரும் மீது வளர்க்காதீர்கள், யூகங்களை யாரும் மீது வளர்க்காதீர்கள். அவர் இப்படி
இவர் அப்படி, அவர் என்ன செய்கிறார், அவர் அங்கே செல்கிறார், அவர் எங்கே சாப்பிடுகிறார், தேவையில்லை என்கிறான் அல்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லறியாரு, அழிந்து போவீர்கள் என்கிறான், அழிந்து போவீர்கள் என்கிறான் அல்லாஹ், கேவலப்பட்டு போவான் என்கிறான் அல்லாஹ். வரலாற்றிலே ஒரு அழகான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. செய்யறதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலம், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம். கூபாவினுடைய கவர்னராக செய்யதுனா சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நியமிக்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சி காலம், கூபாவினுடைய கவர்னராக சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமித்து அனுப்புறாங்க பொறுப்பாளரா. அங்க இருந்து அங்க போய் அவர் கவர்னராக ஆட்சி செய்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு சில விதமான குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதியினுடைய அந்த ஜனாதிபதியினுடைய பார்வைக்கு வரும். நீங்கள் கவர்னராக அனுப்பி வைத்த சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சரியில்லை, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து ஆட்சி செய்யல, அவர் அப்படி செய்யல, இப்படி இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சில விதமான குற்றச்சாட்டுகள் செய்தனா சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய விஷயத்தில் ஒரு கடிதம் வருது உமர் ரலியல்லாஹு தஆலா. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படி வந்த உடனே அது உண்மைதானா என்பதை ஆராய்வதற்காக விசாரிப்பதற்காக இங்க இருந்து ஒரு ஆளை செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறான், கூபாவுக்கு அனுப்பி வைக்கிறான். நீங்க போய் அங்கே பார்த்துட்டு வாங்க, நீங்களும் அங்க கொஞ்ச நாள் தங்கி அவங்க மீது மக்களுடைய அபிப்பிராயம் என்ன, வந்த குற்றச்சாட்டு அவருடைய வாழ்க்கையில தொடர்பு இருக்கா இல்லையா என்பதை ஆய்வு செய்துட்டு வாங்க. இங்க இருந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க, உண்மைதானா என்று பார்த்துட்டு வாங்க. அவர் வரார் கூபாவுக்கு. எந்த காரியத்தை தீர விசாரித்து செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறதோ என்பதற்காக ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறார். ஒரு ஆள் அனுப்பி வச்சாங்க, அவர் வரார். வந்து அந்த இடத்துல கேட்கிறார், இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது வந்திருக்கிற உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு விசாரிக்கிறான். பார்த்தா வந்த குற்றச்சாட்டு எல்லாம் பொய்யான. அப்படி யாருமே அவர்களை குறித்து குற்றச்சாட்டு சொல்லவே இல்லை. யார்கிட்டனா தனிப்பட்ட முறையில விசாரிச்சாலும் அவங்களெல்லாம் நல்ல அபிப்பிராயம் தான் சொன்னாங்க. நல்ல மாதிரியா கூபாவினுடைய ஆட்சி அதிகாரம் நல்ல இருக்கு, மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு, எல்லா வகையிலும் அல்லாஹ்வை பயந்து அவர் நடக்கிறார் என்று நல்லதுதான் சொன்னார். ஒரு இடத்துல ஒரு சபை கூடி இருக்கு. அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அனுப்பி வைத்து அவரு எந்திரிச்சு கேட்டார், உன்னை கூபாவுடைய கவர்னராக இருக்கக்கூடிய சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, அவர்களை குறித்து உங்களுடைய செய்தி என்ன, அவர் எப்படி உங்களுக்கு நடந்துகிறார், எப்படி உங்களுக்கு ஆட்சி செய்கிறார் என்று மக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபையில அவர் எந்திரிச்சு கேட்கும் போது கூடியிருந்த எல்லாருமே, அங்கிருந்து கூடியிருந்த எல்லாருமே அவர் நல்லவர், நல்ல மாதிரியா நடக்கிறாரு, எந்த ஒரு குறையும் கிடையாது என்று. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவர், அவருடைய பேர் என்ன தெரியுமா, கத்தாத்தா. அவர் எந்திரிச்சார். அவர் சொன்னார், இவர் நீதமாக நடக்கவில்லை, நீதமாக ஆட்சி செய்யவில்லை, மக்களுக்கு அநியாயம் செய்கிறார், பலவிதமான மோசடிகளை செய்கிறார், அவர் அதை செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார் என்று யார் சொன்னார், ஒரு ஆள் கத்தாத்தா என்கிற ஒரு எந்திரிச்சு சொன்னார். குற்றச்சாட்டுகள் சொன்ன போது சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மனம் நொந்து போயிட்டாங்க. அவங்களும் அந்த சபையில இருந்தான், கேட்டு மனம் நொந்து போயிட்டாங்க. ஒரு ஆட்சியை நிர்வகிப்பது என்பது சாதாரணமானதல்ல, அது எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறத ஒவ்வொருவரும் நமக்கு விளங்கி இருக்கிறோம். ஆனா அவ்வளவு பொறுப்போட அல்லாஹ்வுக்கு பயந்து நம்ம இவ்வளவு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது, கவர்னராக இருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது, இந்த கூட்டத்துல நம்மளை குறித்து இப்படி ஒரு ஆள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை குறை சொல்லி பேசுறாரு மனம் வந்து அவர் சொன்னார் சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அல்லாஹும்ம இன் கான அப்துக காதிபன், துஆ செய்தார் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் இந்த அடியார் பொய்யராக இருந்தார், என்னுடைய விஷயத்தில் குறை சொல்லக்கூடிய இந்த மனிதர் பொய்யராக இருந்தால் நான் அவருடைய விஷயத்தில் 3 துஆ செய்கிறேன், ஃபாத்தில் உமரஹு, நீ அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், ஃபாத்தில் உமரஹு, அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், வாத்தில் ஃபக்ரஹு,
நீண்ட ஆயுள் மாத்திரமல்ல அவருடைய வறுமையையும் நீ நீட்டி கொடுக்கும். வாத்தில் பக்கரவு அவருடைய வறுமையை நீட்டி கொடுக்கணும். அவருடைய வாழ்க்கையில் இன்னும் பலவிதமான சோதனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் அல்லாஹ்விடத்தில் இப்படி ஒரு துவா செய்தார். சிங்கப்பூரி அல்லாஹ் நல்லடியார்களே, கத்தாத்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆயுள் நீட்டி கொடுக்கப்பட்டது, வறுமை நீண்டது, பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாகினார். அவர் சொல்லுகிறார், அசாபத்தினி தாவத் சஅதி, சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த துஆ தான் என்னை இவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாக்கி விட்டது என்று அவர் சொல்வதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களை குறித்து ஒரு ஆளை குறித்து தேவையில்லாத விமர்சனங்களோ குறை சொல்லி பேசுவதோ அவர்களை குறை கண்ணோடு பார்த்து கொண்டே திரிவதோ மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை, ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. உங்களுடைய சகோதரரின் குறைகளை நீங்கள் தேடி அலையாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். இன்னைக்கு அடுத்தவங்களுடைய குறையை பார்க்கறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையும். இன்னைக்கு ஒரு கூட்டம், அவர் என்ன செய்யறார், அவர் எங்க போறார், அவர் என்ன சொல்றார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் யாராலும் உங்களை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தணும்னு நினைச்சுட்டா அல்லாஹ் யாராலும் உலகமே சேர்ந்தாலும் உங்களை கண்ணியப்படுத்த முடியாது. ஒருவருடைய மானத்தை நீங்கள் எந்த ஒரு பயம் இல்லாமல் குறை சொல்லி விமர்சனம் செய்து அவர்களுடைய மானத்திற்கு நீங்கள் அவமானத்தை ஏற்படுத்தினால் அடுத்த நிமிடமே அல்லாஹ் உலகத்தின் மன்றத்தில் உங்களை அல்லாஹ் கேவலப்படுத்துவான். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த விஷயத்தில் பயப்பட வேண்டும். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய எச்சரிக்கை செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். நிறைய செய்திகள் இந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாருங்கள். எந்த காரியத்தை செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சரிங்கிறாங்களோ அந்த எதை கூடாதுங்கிறாங்களோ அதை செய்யக்கூடாது. சாலிஹீன்கள்லாம் சொல்லுவாங்க, நீங்க ஒரு மனிதரை பார்க்கிறீங்க, அவர் எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவன் ஏமாத்துக்காரன் நீங்க விளங்கிக்கணும். எப்ப அவனை போய் சந்திச்சாலும் சரி யாரையாவது பத்தி குறை பேசுறது அவன் வேற அப்படின்னு நீங்க யாரையாவது பாத்தீங்கன்னா ஏமாத்துக்காரன் விளங்கிடும். குறை பேசுறவங்க எல்லாம் சாதனையாளரோ அல்லது சாமானியர்களோ அல்ல, அவர்கள் இழிவுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அழிவுக்குரியவர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது விஷயத்தில் நாம் ரொம்ப பயப்படுறோம். யாரை குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படி வாழ்ந்தார்கள் குறை சொல்லாமல் என்பது மாத்திரமல்ல, அப்படி வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பத்தி தபூக்ல ரசூலுல்லாஹ் விசாரிச்சாங்க. ஒரு சஹாபி அவர் சரியில்லை அப்படின்னு சொன்னார். இன்னொரு சஹாபி அப்படி இல்லை நாயகமே, அவர் விஷயத்தில் நாங்கள் நல்லதையே பார்த்திருக்கிறோம் என்று சொன்னார். குறை சொல்வதை எந்த நிலையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. தான் யாரையும் குறை கண்ணோடு பார்த்ததும் இல்லை, குறை பேசி திரிந்ததும் இல்லை. யாருடைய குறையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விமர்சனம் செய்தது. தான் அப்படி வாழ்ந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சஹாபிகளை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இது விஷயத்தில் ரொம்ப பேணுதலோடு அவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்மளுடைய எல்லா ஒவ்வொரு காரியங்களையும் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து வாழக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. எந்த நிலையிலும் எந்த துறையிலும் யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதை விட்டும், குறை பேசி திரிவதை விட்டும், குறை கண்ணோடு பார்த்து தெரியக்கூடிய அந்த கெட்ட குணங்களை விட்டோம் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. நீண்ட நிறைய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் மன நிறைவோடு உடல் இன்பத்தோடு அல்லாஹுவை வணங்கி வழிபடக்கூடிய பெரும் நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.